கல்ஃப் நியூஸ் இன் தமிழினுடைய செய்திகளில் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க பாரிய குண்டுவீச்சு. ஈரான் கடற்கரையை தரைமட்டமாக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் முக்கிய பங்காற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்க முயல்வதற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் கடற்கரையோர பகுதிகளில் அமெரிக்க வான்படை மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை முன்னெடுக்கும் என உறுதியளித்துள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுவதால் நேரடியாக பாதிக்கப்படும் சீனா, ஜப்பான், பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து தங்களது போர்க்கப்பல்களை அப்பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த செயற்கையான தடையை உடைக்க ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் பிரதான இராணுவ கட்டமைப்புகள் ஏற்கனவே சிதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப், எந்த வழியிலாவது ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்தே தீருவேன் என அவர் தனது பதிவில் ஆணித்தரமாக சபதம் செய்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸ் இன் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.